நான் ஒரு ஏசப்பா பிள்ளையா இங்கே உங்களுக்கு முன்னாடி நிற்கிறேன். ஒரு நடிகனா எவ்வளோ வாட்டி வந்து ஒரு 100 நாள் படங்கள் வந்து ஸ்டேஜ் ஏறி நான் வந்து ஷீல்டு வாங்கியிருக்கேன். அப்போல்லாம் வந்து ஒரு ஒரு ஷோ ஆஃப் மாதிரி, புரியுதுங்களா? ஒரு ஒரு என்ன சொல்லுவீங்க, ஒரு பந்தான்னு அந்த உடையில தான் இப்போ எனக்கு பந்தா இருக்குது, தவிர மனசில் கொஞ்சம் கூட பந்தா இல்லை. ஏன்னா என் மனசில் ஏசப்பா இருக்காது. இது உண்மை, இது உண்மை. இதுதான் ஒவ்வொரு மனுஷனும். அதாவது கண்ணை மூடி தூங்கிட்டா காலையில் எந்திரிக்க போகிறோமான்னு தெரியாது, எவ்வளோ நேரத்தில் எந்திரிக்க போகிறோன்னு தெரியாது. ஆனால் தூங்கிட்டா பிச்சைக்காரனும் சரி கோடீஸ்வரனும் சரி ஒரே ஆளு தான். ஏசப்பா எல்லாரையும் பார்க்குறாரு, செல்லாங்க. ஏசப்பா எல்லாரையும் பார்க்குறாரு. ஸோ நான் உங்ககிட்ட எப்படி அறிமுகமானேன், எந்த பாட்டில் அறிமுகமான உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இதுலேயே எவ்வளோ போராட்டங்கள் தெரியுங்களா உங்களுக்கு, எவ்வளோ பேர் எதிர்ப்பு. ஆனால் அதுக்கெல்லாம் கர்த்தர் ஒரே ஒரு வார்த்தை தான் வச்சுருக்காரு. பரிசேயர்களோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு பைபிளில், ஏசப்பா அவர்களை பற்றி என்ன சொன்னார், அதை பற்றி நம்ம எதுக்கு பேசிக்கணும். ஏசப்பாக்காக நான் வந்திருக்கிறேன், ஏசப்பா புகழுக்காக நான் வந்திருக்கேனே தவிர என் புகழை தேட நான் வரல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கே தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த காலத்திலே வாழும் வரை போராடு வழி உண்டு என்றே பாடு நானே பாடியிருக்கேன் என்னுடைய டிஸ்கோ டான்சர் படத்தில். அந்த வழி ஏசப்பா வழின்னு எனக்கு இங்கே தெரியுது, இப்போ தெரியுது, உங்கள் மத்தியில் நான் சொல்கிறேன்.